இந்த வீடியோ எந்த மாற்று மத சகோதரர்களை குறிவைத்தோ அல்லது மாற்று மத சகோதரரை மதமாற்றும் நோக்கிலோ தயாரிக்கப்பட்டதல்ல. மாறாக எனது முஸ்லீம் சகோதரர்களுக்கு இஸ்லாத்தையும் இஸ்லாமிய விஷயங்களையும் நினைவூட்டும் மனத்திலும் இறை மறுப்பாளர்களுக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நமது மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நினைவூட்டும் நல்ல நோக்கில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனினும் மாற்று மத சகோதரர்கள் இந்த வீடியோவை பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. உங்கள் மனதில் ஏற்படும் கேள்விகளை கமெண்டில் அல்லது கொடுக்கப்பட்ட மெயில் ஐடியில் பதிவிட்டு அதற்குண்டான பதிலை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களிலோ அல்லது நேரடி பதிலாகவோ பெற்றுக்கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். This video is not intended to target or convert individuals for the faith to Islam. Rather, it is created to remind my Muslim brothers and sisters about Islam and Islamic matters. Additionally, it serves to remind atheists and non-believers of life after death with good intentions. However, individuals of other faiths are welcome to watch this video. If you have any questions, please feel free to post them in the comments or send them to the provided email address. We will strive to address your queries in subsequent videos or directly, inshallah. Assalamu alaikum, my brothers and sisters. ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம முன்னாடி அப்லோட் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்தா மேலே தெரியுற இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட்ஸ் சென்ட் பண்ணுங்க. நம்மளால் முடிந்த அளவு விரைவாக அதற்குரிய பதிலை ரிப்ளேயாக அனுப்பிவிடுவோம். சரி, இன்னைய டாபிக் உள்ள போலாம். இந்த வீடியோ எனது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மட்டும் ஒரு நினைவூட்டலா இருக்க போகுது. இன்றைய டாபிக் பாத்தீங்கன்னா சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்து தொழுகையை பத்தி. இஸ்லாத்துல இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஈமானுக்கு அடுத்து முக்கியத்துவம் பெற்றதுதான் இந்த ஃபர்து தொழுகை. சில எக்ஸாம்பிள்ஸ நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு இந்த ஃபர்து தொழுகை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மத்தியில எந்த அளவுல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு டீனேஜ் காய் ஃபர்லு தொழுகைய தன்னுடைய எத்தனாவது வயதுல ஆரம்பிக்கிறார். தன்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் போகும்போதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது இஸ்லாம்னா என்னன்னு தெரியாத பீப்புள், இஸ்லாத்துல அரைங்குறமா இருக்கிற பீப்புள், அந்த ஃபேமிலியில பிறந்த ஒரு டீனேஜ் காய் தன்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் தான் ஸ்டார்ட் பண்றாரு. என்னுடைய சர்வே படி எப்படின்னா, 10th ஒரு பப்ளிக் எக்ஸாம். ஸோ அதுல டெஃபினட்டா நம்ம பாஸ் ஆகணும். ஸோ அவர் என்ன பண்றாரு, படிக்கிறாரு. பப்ளிக் நெருங்க பயம் நெருங்குது. ஸோ அந்த நேரத்தில் பயத்தின் காரணமா என்ன செய்யறாரு, தொழுகைக்கு போறாரு, பள்ளிக்கு தொழுகைக்கு போறாரு. அதாவது ஃபர்து தொழுகைக்கு 5 தொழுகைக்கும் இமாம் ஜமாத்தோட போறாரு. போயிட்டு தொழுதுட்டு வராரு. அல்லாஹ்ட்ட துவா செய்யறாரு, யா அல்லாஹ் 10th எக்ஸாம்ல இத்தனை மார்க் எடுக்கணும், 10th எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி துவா செய்யறாரு. அந்த மாதிரி கைஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் தொழுகையை விட்டுருவாங்க. ஏன்னா ஃபெயில் ஆன உடனே அவருடைய மனதில் என்ன வருதுன்னா, சே இப்படி 5 வக்து ஃபர்லு தொழுகையை நம்ம விடாம போனோம், எல்லாம் நம்மளை இப்படி ஃபெயில் ஆக்கிட்டாங்க, ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்லு தொழுகையை விட்டுருது. பாஸ் ஆனவர் ஓகே நம்ம கேட்டது நிறைவேறிச்சு, அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஃபர்லு தொழுகையை ஸ்கிப் பண்ணிடுது. இது எல்லாரும் பண்றது இல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பாதுகாத்தவர்களை தவிர. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இப்படிதான் பண்றாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி வீடியோக்குள்ள பார்த்திருக்கோம் இஸ்லாம் குடும்பங்களோட நிலைமை என்னன்னு. அதுல இந்த இஸ்லாம் நாலேஜ் இல்லாத ஃபேமிலிகள் ஃபர்லு தொழுகைனா இந்த அளவு தான், இப்படிதான் முதல்ல தன்னுடைய வாழ்க்கையிலே ஃபர்லு தொழுகையை ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது தன்னுடைய 10வது படிக்கும் பருவத்துல. அப்படின்னா அவங்களுடைய ஏஜ் என்ன இருக்கும், தன்னுடைய 15வது அல்லது 16வது வயதுல தான் தன்னுடைய முதலாவது ஃபர்லு தொழுகையிலேயே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல குடும்பங்களில். இதுல 2வது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நானே பல இடங்கள்ல பல நண்பர்கள் மூலமாக பல எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நானே கண்கூடாக பார்த்து தெரிந்து கொண்டது. அதாவது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தொலை போயிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, ரேண்டமா ஒரு பர்டிகுலர் டயத்துல தொலை போறது, அதுக்கப்புறம் ஈமான் பலகீனமான தொழுகையை விட்டுருவது, அதுக்கப்புறம் சில பயங்களை பார்க்கறது தொலை போறது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்தார். அவருக்கு நான் நண்பராக இருந்தேன். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவர் தொழுகையை விட்டு விட்டார். என்னன்னு கேட்டா, என்னுடைய ஃபேமிலியில இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு, பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு, எனக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அல்லாஹ் என்னிடத்துல இப்படி பண்ணிட்டானே, நான் தொழுது கொண்டு தானே இருந்தேன், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி தொழுகையை விட்டு விட்டார். இது 2வது எக்ஸாம்பிள். இதுவே 3rd எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன ஏஜ் ஆயிடுச்சு, அதெல்லாம் பாத்துக்கலாம், பின்வரும் காலங்களில் பாத்துக்கலாம், நமக்கு ஒரு 60 வயசு ஆனவங்க 70 வயசு ஆனவங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் அவங்க நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம யோசிக்கிற நேரங்கள்ல தான் நமக்கு மவுத் வரும்,
நமக்கு காலங்கள் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம் இப்படிங்கிற மாதிரி சில மக்கள். நான் சமீபத்தில் ஒரு பள்ளிக்கு தொலை போயிருந்தேன். அங்க என் பக்கத்துல ஒரு முதியவர், ஒரு 65 70 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் என்னுடைய பக்கத்துல இருந்து அமர்ந்து தொழுகிறாரு. நான் வரும் ஃபர்லத்துறை இமாம் ஜமாத்தோட தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். அவர் பக்கத்துல சுன்னத் தொழுகை தொழுகிறார். எப்படி தொழுகிறாருன்னு நம்மளுக்கு சும்மா சொல்லி காட்டுறேன். இது லுகர்னு நினைக்கிறேன். லுகருடைய தொழுகைக்கு அப்புறம் பின் சுன்னத் தொழுகிறாரு. டைரக்டா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டுறாரு. தக்பீர் கட்டிட்டு ஒரு 3 செகண்ட் தான் இருக்கும், 3 செகண்ட் தான். தக்பீர் கட்டிட்டு நேரா சஜ்தாக்கு போயிட்டாரு. எப்படி நேரா சஜ்தாக்கு போயிட்டு சட்டனை எஞ்சிக்கிறாரு. 1 செகண்ட் தான். சுப்ஹான ரப்பியல் ஆலா வ பிஹம்திஹி ஆர் சுப்ஹான ரப்பியல் ஆலா ஓதுறதுக்கு 3 அட்லீஸ்ட் மினிமம் 3 டைம் ஓதுறதுக்காக ஒரு 3 செகண்டா தேவைப்படும். 3 செகண்ட் 5 செகண்டா தேவைப்படும். டக்குன்னு போறாரு, டக்குன்னு எஞ்சிக்கிறாரு, டக்குன்னு போறாரு, டக்குன்னு. அதுக்கப்புறம் 2வது எஞ்சி தக்பீர் கட்டுறாரு. அதே மாதிரி திருப்பி டைரக்டா சஜ்தாக்கு போறாரு, எஞ்சிக்கிறாரு, திருப்பி சஜ்தாக்கு போறாரு. அப்புறம் அத்தியாயத்தை ஓதுறாரு. அத்தியாயத்துல விரல நீக்கி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எனக்கு வெளியில கேக்குது, அவர் ஓதுறது வெளியில கேக்குது. சுப்ஹானல்லாஹ் 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 அப்படின்னு சொல்லி 3 வாட்டி ஓதிட்டு சலாம் கொடுத்து விட்டார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய குறையை வெளிப்படுத்தணும்னு சொல்லல, அவருக்கு எப்படி தொழுகணும்னே தெரியல. புரியுதுங்களா? இந்த நிலைமையில தான் இருக்காரு. அவருடைய வயது என்ன? He must be around above 65. இத்தனை வயதாயும் ஒரு தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று தெரியவில்லை. அல்லாஹ் அக்பர். நான் பின்னாடி சொல்லும் போது ஃபர்லு தொழுகைனா என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். ஃபர்லு தொழுகை, அப்போ அவர் ஃபர்லு தொழுகை எப்படி தொழுதிருப்பார்? சுன்னத்தை விட்டுருங்க, ஃபர்லு தொழுகை எப்படி தொழுதிருப்பார்? சிந்திச்சு பாருங்க. இப்படியாப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு சமூகத்துல இருக்கிறாங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஆக்சுவலி ஃபர்லு தொழுகைனா என்னன்னு நான் சொல்ல போறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. ஃபர்லு தொழுகை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டன் ஆனது, எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அதாவது முன்ன பார்த்த மாதிரி ஃபர்லு தொழுகைங்கிறது ஒரு விஷயத்துக்காண்டி, ஒரு நீடுக்காண்டி தொழக்கூடிய தொழுகை அல்ல. எப்படி? ஒரு நீடுக்காண்டி தொழக்கூடிய தொழுகை அல்ல. ஃபர்லு தொழுகை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையாக்கப்பட்ட தொழுகை, ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயிக்கப்பட்ட தொழுகை. புரியுதுங்களா? அந்த ஃபர்லு தொழுகை இஸ் ஈக்குவல்ஸ் டு அவர் ஹெட், ஹியூமன் ஹெட். ஹெட்ட வெட்டி வீசிட்டோம்னா அது எப்படியாப்பட்டதோ அதுதான் ஃபர்லு தொழுகை இல்லாதவர்களின் நிலைமை. சரி, ஃபர்லு தொழுகை யாருங்க விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம் சில பேருக்கு சாய்ஸஸ் கொடுத்துருக்கு. அதாவது பீரியட்ஸ் உள்ளவங்க, சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறம் உயிர் போனவங்க, அதாவது டெட் பாடியா இருக்கிறவங்க. டெட் பாடியால தொழ முடியுமா? புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாய்ஸ் உள்ளவங்களை தவிர எல்லாருமே தொழுதாகணும். ஃபர்லு தொழுகை அப்படியாப்பட்டது. ஒரு பிச்சைக்காரரோ, ஒரு நோயுடையவரோ, ஒரு வயதானவரோ, ஒரு இயலாதவரோ, ஒரு பணக்காரரோ, எல்லாரும் தனது வாழ்நாளில் பருவ வயதை அடைந்தவுடன் தனது இறப்பு வரைக்கும் தொழக்கூடிய தொழுகைதான் ஃபர்லு தொழுகை. நீங்க சொல்ற, இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கு, நான் தொழுறேன், அதற்கு பேர் சுன்னத்தான தொழுகை, சலாத்து ஹாஜத், அதாவது தேவைக்காண்டி தொழுகிறது. இப்ப நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னா சலாத்து தௌபா. இதற்கு நமக்கு சாய்ஸஸ் இருக்கா? இதை விட வாய்ப்பு இருக்கானா? இதை விடலாம், சுன்னத்தான தொழுகையில விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆனா ஃபர்லு தொழுகை எப்படின்னா நிச்சயமானது, தவிர்க்க முடியாதது. புரியுதுங்களா? அந்த மனிதர் எப்படியாப்பட்ட நிலையிலும் தொழுதாங்க. இப்ப எப்படியாப்பட்ட நிலைனா, ஒருத்தருக்கு நோய் விட்டுறவரா இருப்பாரு, அப்பவும் தொழணுமா? ஆமா தொழணும். ஒருத்தர் காட்டுக்குள்ள இருக்காரு, அப்ப தொழணுமா? தொழணும். ஒருத்தர் எங்கேயே சிக்கி கொண்டு இருக்காரு, ஏதோ ஒரு இடத்துல சிக்கி கொண்டு இருக்காரு, அங்க தொழணுமா? தொழணும். ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி பெட்ல படுத்து கிடக்கிறார். எப்படி? ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி பெட்ல படுத்து கிடக்கிறார். அப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அவரோட நிலைமை எவ்வளவு கஷ்டத்துக்குரியதாக இருக்கும். அந்த நிலையில தொடருமா? ஆமா தொடரணும். என்னால ஒது செய்ய பாத்ரூம்கே போக முடியாது. நான் என்னுடைய சிந்தனையிலே ஒது செய்வதாக நினைத்துக் கொண்டு என் படுக்கையிலே தொழ வேண்டும். புரியுதுங்களா? தொழுகையை விடுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு இடத்துல தண்ணி இருக்கு, தண்ணியை வச்சு ஒது செய்யணும். ஒரு இடத்துல தண்ணி இல்ல,
மண்ணை கொண்டு ஒலி செய்யணும். ஒரு இடத்துல மண்ணும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை, என்னுடைய சிந்தனையில நான் ஒலி செய்கிறேன் அப்படின்னு ஒலுவை செய்துவிட்டு அந்தந்த நேரங்களில் வரக்கூடிய ஃபர்லு தொழுகையை தொழுதே தீர வேண்டும். ஃபர்லு தொழுகை அப்படியாப்பட்டது. ஏன் ஃபர்லு தொழுகை அப்படியாப்பட்டதுன்னா அதற்கு பெயர் தான் ஃபர்லு தொழுகை. இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது என்னது? ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயகன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்துவராக இருக்கிறார்கள். எப்படி? இதுதான் பேசிக் ஈமான். இத பிலீவ் பண்ணாதான் அதுக்கு அடுத்து எங்க வர முடியும்? இஸ்லாத்துக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். சோ ரெண்டாவது என்னது? தொழுகை, ஃபர்லு தொழுகை. இந்த ரெண்டும் இருந்தாதான் நம்ம இஸ்லாமியன். எப்படிங்க? நான் சொல்லல, ஹதீஸ்கள் ரிவாயத்துல வருது, ஹதீஸ்கள்ல வருது. அப்ப சில பேருக்கு கேள்வி வரும், நான் இவ்வளவு நாள் ஃபர்லு தொழுகை தொழலையே, ஆனா நான் சதகா பண்ணேன், ஜக்காத்து பண்ணேன், ஏழைகளுக்கு உதவி செஞ்சேன், ஏதோ நன்மைகள்லாம் பண்ணனேன், அப்ப என்னுடைய நன்மைகளுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டா, அந்த நன்மைகள் அல்லாஹ்விடத்துல ஒரு இஸ்லாமியனாக அங்கீகரிக்கப்படுமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். ஈமான், அதுக்கப்புறம் தொழுகை, 5 வக்து தொழுகலாம். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு ½ an hour 45 minutesல மொத்தமே முடிஞ்சிடும். இந்த தொழுகை நம்மளால தொழுக முடியவில்லை. நான் எல்லாரையும் குறை சொல்றேன்னு நினைக்கணும்னா, சில பீப்புளுக்கு லேக் ஆஃப் நாலேஜ். அவங்களுக்கு அந்த ஃபர்லு தொழுகைனா என்ன, எப்படி தொழணும், அந்த ஃபர்லு தொழுகை எதனால நம்ம நிறைவேற்றுறோம். அல்லாஹ் குர்ஆன் வாயிலாக வருது, மனிதர்களையும் ஜின்களையும் இந்த உலகத்திற்கு வணங்குவதற்காகவே அன்றி வேற எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். எப்படிங்க? அப்போ இப்போ உள்ள காலங்கள் எப்படி மாறி போச்சு? தன்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இஸ்லாத்தை வளைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நவுதுல்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் நபிமார்கள்லாம் என்ன ஒன்னும் தெரியாதவங்களா? ஏன் நம்மள மாதிரி இருந்துட்டு போயிருக்கலாம? ஏன் அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஏன் அவங்க ஃபர்லு தொழுகையை ஸ்கிப் பண்ணாம தொழணும்? ஏன் ஃபர்லு தொழுகைக்கு அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏங்க நம்மளமே வாழ தெரியாமலா? அவங்கள்ட்ட ஒரு உறுதியான ஈமான் இருந்துச்சு. ஏன்னா இதனால அந்த உறுதியான ஈமான் எப்பவுமே இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா அவங்க ஈமான புதுப்பித்துக் கொண்டே இருந்தார்கள். எப்படி புதுப்பித்துக்கிட்டு இருந்தாங்க? தீன மக்களிடத்துல பரப்புவதன் மூலமாக, தீனை பற்றி மக்களிடத்துல பேசுவதன் மூலமாக. பேசக்கூடிய நபருக்கு தான் காது மிக அருகில் உள்ளது. அவர் பேச பேச அவருக்கு தான் அவருடைய ஈமானிலே முதல்ல மாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? இப்ப நான் பேசுறேன், எனக்கு தான் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எனக்கு தான் என்னுடைய ஈமான்ல தான் முதல்ல முதிர்ச்சி அடையும், என்னுடைய ஈமான் தான் வளரும். ரெண்டாவது கேட்கிறேன் உங்களுக்கு. இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம முன்னாடி பேசின வீடியோக்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க எந்த விஷயமுமே அல்லாஹ் கண்காணிக்கவில்லை, அல்லாஹ்வை மறந்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அல்லாஹ்வை மறந்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஃபர்லு தொழுகைய ஏன் பீப்புள்ஸ் தொழுகிறது இல்லைன்னா, ஒன்னு லேக் ஆஃப் நாலேஜ். எப்படி? அவங்கள்ட்ட நாலேஜ் போய் சேரல. எப்படி இந்த ஃபர்லு தொழுகையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபர்லு தொழுகையை ஏன் தொழணும், எப்படி தொழணும் அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியாதனால தொழுறது இல்லை. இரண்டாவது டைப் பாத்தீங்கன்னா, மற்றவனை கம்பேர் பண்ணி நாம தொழுகிட்டு இருக்க தொழுகையை விட்டு விட்டு விலகுவது. மற்ற நபர்கள் இந்த தொழுகையை தொழாம சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. ஃபர்லு தொழுகையை விட்டுட்டோம்னா எல்லாமே போச்சுங்க. ஹதீஸ்களின் ரிவாயத்துல வருது, ஒரு முஸ்லீமுக்கும் பிற மதத்தவர்களுக்கும் உள்ள வேறுபாடே தொழுகை தான். நான் முடிஞ்ச அந்த ஹதீஸ்களை இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஃபர்லு தொழுகை இல்லைன்னா நான் செய்யற எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஈவன் ஹஜ் உம்ரா கூட ஏற்றுக்கொள்ளப்படுமா என்னது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. என்னங்க, நம்ம செய்யற பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலவன் போல ஆகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஹஜ் செய்யறவங்களுக்கு வருது. ஆனா அதற்கு நம்ம தொழுகையை தொழுது ஒரு முஸ்லீமா இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஹதீஸ தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடாது. இஸ்லாம் இஸ் அபவுட் இட்ஸ் a combination of ஹதீஸ் அண்ட் குர்ஆன். சோ ஒரே ஒரு ஹதீஸை எடுத்துட்டு டைரக்டா நம்ம பண்ண முடியாது. அப்போ தொழுகை இல்லைன்னா நம்ம செய்யற எல்லா அமல்களும் நொறுக்கப்பட்டு விடும்.
எப்படிங்க, நொறுக்கப்பட்டு விடும். ஃபர்லு தொழுகையை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வருது. அதுல இன்னொரு ஹதீஸ் சொல்றேன். யாரெல்லாம் இந்த ஃபர்லு தொழுகை, ஹதீஸின் ரிவாயத்தா வருது, யாரெல்லாம் இந்த ஃபர்லு தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தீனை நிலைநாட்டுகிறார்கள். யாரெல்லாம் இந்த ஃபர்லு தொழுகையை தொழவில்லையோ அவர்கள் தீனை நிலைநாட்டவில்லைன்னு வரல, தீனை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு வருது. ஹதீஸுடைய ரிவாயத்துல வருது. ஹதீஸுடைய கருத்து, இந்த கருத்துப்பட ஹதீஸ்கள் வருது. அப்ப சிந்திச்சு பார்க்கணும் மக்களே, நமக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலையும் ஃபர்லு தொழுகையை விடக்கூடிய எந்த வசதியும் நமக்கு செய்யப்படவில்லை. நீங்க நோயாளியா இருந்தாலும் தொழணும், நீங்க ஏழையா இருந்தாலும் தொழணும், நீங்க மிஸ்கீனா பிச்சைக்காரரா இருந்தாலும் தொழணும், பணக்காரரா இருந்தாலும் தொழணும், யாரா இருந்தாலும் நீங்க தொழுதாலும். அப்போ இந்த வரிசையிலேயே ஏற்றத்தாழ்வு இருக்க, அப்ப எப்படி தொழ முடியும்? அப்ப எதுக்கு தொழணும் அப்படிங்கிற உங்களுடைய உள்ளத்துல கேள்வி வரும். இட்ஸ் குட் கொஸ்டின். ஏன்னா ஹியூமனோட நேச்சரே கம்பாரிசனுக்குள்ள வர்றதுதான். தனக்கு என்ன இருக்கு அது கிடையாது, கம்பாரிசனுக்குள்ள வர்றதுதான் ஹியூமனோட நேச்சர். இதை நான் விரிவா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு விளக்க முற்படுறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு ஹதீஸுடைய ரிவாயத்துல வருது, ஒரு முஸ்லீமுக்கு காலிலே முள் தைத்தாலும், எப்படி முள் தைத்து ஏற்படுதல, சிரமம் ஏற்படுதல, முள் தைச்சோம் காலில் முள் குத்துச்சுன்னா ஒரு சிரமம் ஏற்படுதல, அப்ப கூட ஒரு முஸ்லீமுக்கு பாவம் மன்னிக்கப்படுதுங்க. அல்லாஹு அக்பர். எப்படியாப்பட்ட விஷயத்த வச்சிருக்கான். இப்ப நான் எதுக்கு ஃபர்லு தொழுகைக்கு இதையும் பேசுறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போது புரியும். அப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு முள் குத்துது, புரியுதுங்களா? அதுக்கே நன்மை நாளைக்கு வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? அப்போ இந்த கம்பேரிசன் வருவோம். ஒரு புவர் காய், ஒரு பில்லியனர் ஆர் ரிச்சஸ்ட் காய். ஓகேங்களா? இவருக்கு எல்லாமே இருக்கு. இவரை கம்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள் கம்மியா இருக்கு. அப்போ இந்த புவர் காயும் இந்த ரிச்சஸ்ட் காயும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. கம்பேரிசன் பண்ணுவோம் நம்ம டெஃபினட்டா. இப்ப ஹதீஸ்களின் ரிவாயத்துல வருது, பணக்காரர்களை விட ஏழைகள் பல வருடங்கள் முன்னதாகவே சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்போ பாருங்க, இந்த உலகம் அப்படிதாங்க அல்லாஹ் பிளான் பண்ணியிருக்கான். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தான் அமையும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி தான் அமையும். புரியுதுங்களா? அதை we can't compare. ஓகேங்களா? அதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள், எப்போதும் மேலுள்ளவர்களை பார்க்க கூடாது, கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும்.